அந்த எண்ணெய் வெளிவந்த அந்த இடத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், நீங்க வீடியோவில் பார்க்கலாம். எந்த அந்த நிலங்களில் கால் பதிந்த சுவடு கூட இல்லை, அது தானாதான் வெடிச்சு வந்திருக்கு. இவ்வளவு பெரியதுக்கு பிறகு ஒரு வழக்கு போடுறதுன்னு சொன்னா இப்படி பொய் வழக்கு போட்டுதான் கடைசியில் ஒண்ணும் இல்லாம அழிஞ்சே போனாங்க. இப்ப ஜெயராமன் மேல குண்டர் சட்டத்தில் போடலாமான்னு யோசனை இருப்பதாக கேள்விப்பட்ட, அதை விட விநாசகால இந்த சர்க்காருக்கு இருக்காது. முதலமைச்சர் அவர்களை நான் மிகுந்த இதோடு கேட்டுக்கிறேன், கவலையோடு கேட்டுக்கிறேன், தவறான துர்போதனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்னுடைய ஹோம் செக்ரட்டரியோ டிஜிபியோ உங்களை நல்ல பாதையில் காட்ட மாதிரி எனக்கு தெரியல. பெரிய இது மொத்தமா லட்சக்கணக்கான மக்கள் கொந்தளிக்க போறாங்க. காலையில இருந்து சாப்பிடாம இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. கட்சிகள் எல்லாம் கடந்து ஜாதி மதம் கடந்து வந்திருக்காங்க. இது மொத்த காவிரி தீரத்திலே இந்த 3 மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம் பூரா இது வேகப்படுத்துவோம், மக்களை திரட்டுவோம், போராடுவோம். உடனடியாக விடுதலை செய்யறதுக்கான வழியை பாருங்க. இன்னும் கேச போட்டு உள்ள வைக்கலாம்னா 100 மடங்கு வெடிக்கும். ஆகவே ஓஎன்ஜிசி வெளியேறணும். ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த ஓஎன்ஜிசிக்கு எடுபிடி வேலை செய்வதை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு மொத்த பஞ்சகத்துக்கும் மோடி அரசு காரணம் என்று நான் பகிரங்கமாக குற்றம். 110 கிணறு, அதாவது நெடுவாசல் போராட்டத்துக்கு பிறகு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஜெம் லேபரட்டரியோட எம்ஓயு போட்டது மட்டுமல்ல, தர்மேந்திர பிரதான் மினிஸ்டர் நாங்க கண்டிப்பா எடுப்போங்கிறாரு. அந்த அதிகார திமிர்ல தான் நாங்க 110 கிணறுகள் இங்க அமைப்போம்னா நாங்க அழிஞ்சு போறதுக்கா? ஆகவே மக்களை திரட்டுவோம், ஊர் ஊராக போய் திரட்டுவோம், கட்சிகளெல்லாம் கடந்து இளைஞர்களை திரட்டுவோம். மெரினா கிளர்ச்சி போன 100 மடங்கு இந்த காவிரி தீரம் வெடிக்கக்கூடிய நிலைமையை, மக்கள் புரட்சியாக வெடிக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம்.